எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு ஸ்டோரி சொல்ல போறேன். என்ன ஸ்டோரின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு சின்ன தவறுனால பார்வதி தேவி பூமிக்கு வந்தாங்க. என்னங்க தெரியுமா? சிவபெருமான் பார்வதி தேவிக்கு ஞான உபதேசம் பண்ணிட்டு இருந்தார். அந்த டைம்ல பார்வதி தேவிக்கு கவனம் சிதறி போயிடுச்சு. இதை பார்த்து கோபம் பண்ண சிவபெருமான் பூமிக்கு செலுத்தக்காம புரிந்து என்னை வந்து சேர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பார்வதி தேவி பூமிக்கு வந்த இடம் தான் திருவானைக்காவல். திருவானைக்காவல் இடம் திருச்சியில இருக்கு. சரிங்களா? பூமிக்கு வந்த பார்வதி தேவி தன்னோட கையாலேயே காவிரி நதிகள் தண்ணி எடுத்து ஒரு சிவலிங்கம் பண்ணாங்க. அந்த சிவலிங்கத்துக்கு தினமும் பூஜை பண்ணி மனமுருங்கி வேண்டி தவம் செஞ்சாங்க. அந்த தவத்தை பார்த்த சிவபெருமான் அந்த இடத்துல அவங்களுக்கு காட்சி அளித்தார். அந்த இடத்துல அவங்களுக்கு ஞான உபதேசம் செஞ்சாரு. இனிமேல் நீ உலகை காக்கும் அகிலாண்டேஸ்வரி ஆவாய் என்று அருள் பாலித்தார். இப்போ பார்வதி தேவி தன்னோட கையால நீர்னால் செஞ்ச சிவலிங்கம் தான் இன்னும் அந்த ஆலயத்துல இருக்கு. அந்த சிவலிங்கத்தோட பெயர் தான் ஜம்புகேஸ்வரர். இன்னமும் கருவறையில சிவலிங்கத்துக்கு அடியில நீர் வற்றாம ஊறிக்கொண்டேதான் இருக்குது. அதனாலதான் இந்த ஸ்தலத்துக்கு நீர் ஸ்தலம் சொல்றாங்க. பஞ்சபூத ஸ்தலத்துல இது ஒரு நீர் ஸ்தலம். இந்த இடத்துக்கு ஏன் திருவானைக்காவல் பேர் வந்துச்சு? யானையும் சிலந்தியும் செய்த பக்தி கதை என்ன? பார்ட் 2ல பார்க்கலாம். சரியா?